நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் அனஞ்சித் அவர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர் தடாரிஹிம் அவர்கள். வணக்கம் சார். முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ இன்றைக்கு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, தாவேகா கட்சி நடத்தி முடிச்ச பெரம்பலூர், அரியலூர்ல நடத்தி முடிச்ச சுற்றுப்பயணம் தான். இந்த சுற்றுப்பயணத்தின் போது தொண்டர்கள் நடந்துகிட்ட விதம், இது எந்த கட்சியிலுமே இந்த மாதிரி தொண்டர்கள் நடந்துக்கல. அங்க நிறைய வீடியோஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சது. குறிப்பா ஒரு செய்தி தொகுப்பாளரை எந்த மாதிரியாக நடத்தினாங்க அப்படின்றது பெரிய கண்டனத்துக்கு உள்ளாகி இருக்கு. பல பேர் அதுக்கான விமர்சனங்களையும் வச்சிட்டு இருக்காங்க. இது ஏன் இந்த மாதிரி தாவேகா தொண்டர்கள் மட்டும் இப்படி இருக்கிறாங்க அப்படின்ற அந்த கேள்விக்கு உங்க பதில் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அவங்கள தொண்டர்கள்னு அங்கீகரிச்சதுக்கு. எப்பயுமே ரசிகர்கள்னு சொல்வீங்க, அவங்க தொண்டர்கள் தான். பாயிண்ட் என்னன்னா, எல்லாருக்கும் அரசியல் புரிதல் இல்லை, அதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஒரு சாரர் மேபி ஒரு 5-10% டீவியண்டா இருக்கிறாங்க. இன்னும் அந்த ரசிகர் மனப்பான்மையில அது ஒரு கொண்டாட்டமா மாத்திக்கிறாங்க. அது கண்டிப்பா ஏற்புடையது இல்லதான். அப்கோர்ஸ் அந்த ஒரு நிருபர் அந்த இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனது நம்மளாலையும் பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பா அது தவறு. அதை நான் மாற்று கருத்து இல்லைங்க அப்படிலாம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. பட் என்ன பாயிண்ட்னா, எல்லா இடத்துலயும் இப்படி 4 பேர் இருக்கான், எல்லா கட்சியிலும். நீங்க அது ஆளுங்கட்சிகள், ஆண்ட கட்சிகள் எடுத்தீங்கன்னா கூட இதே அளவுக்கு புரிதல் இல்லாமையோ, இல்ல ஒரு சமூக பார்வை இல்லாமையோ, இல்லாட்டி ஒரு பகுத்தறிவு இல்லாமையோ, அடிப்படையா பகுத்தறிவே இல்லாமையோ சில பேர் இருக்கிறது யதார்த்தமா பார்க்க முடியுது. நம்ம அவங்கள என்ன சொல்லுவாங்க, தே ஆர் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நாட் த எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றவங்க அந்த இடத்துல கண்ணியமா இருந்தவங்க, அந்த கூட்டத்துல பெரிய சலசலப்பு ஏற்படுத்திக்காம எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுத்து பாதுகாப்பா அந்த ஈவெண்ட்டை நடத்திக்கிட்டவங்க தான் அந்த எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி 1-2 கொஞ்சம் ஓப்பனா சொன்னா கொஞ்சம் அறவே காட்டுத்தனமா இருக்கதான் செய்யறாங்க. தே ஆர் எக்ஸம்ஷன்ஸ். அவங்கள புறந்தள்ளிடலாம். ஃபியூச்சர்ல எல்லாம் நடக்காமையும் அந்த இடத்துல சுத்தி மெச்சூரிட்டியோட இருந்த ஒரு 10 பேர் இவனை தள்ள தட்டி இழுத்துட்டு போயிருந்திருக்கணும். மேபி அதெல்லாம் அவங்க கத்துக்கணும், அதை கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சார், இப்போ எக்ஸப்ஷன் சொல்றீங்க, கொஞ்சம் பேர் இப்படிதான் இருக்கிறாங்கன்னு. ஆனா பெரிய அளவுல தாவேகாவுல தான் இருக்கிறாங்க அப்படின்றதுதான் இங்க வைக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. ஏன்னா இப்போ வீடுகள்ல எல்லாம் மேல ஏறி நடக்கிறதா இருக்கட்டும், இல்ல அந்த வீடுகள்ல மற்றவர்களுடைய வீடுகள்ல போய் உட்கார்ந்து அந்த இடத்துல அவருடைய வண்டி எங்கெல்லாம் போகுதோ அதுக்கு பின்னாடியே போகணும்ன்ற அந்த ஒரு வெறியில தான் என்ன செய்யறோன்றது தெரியாம அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது தானே இங்க விமர்சனமா வைக்கப்படுது. விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசைதான். ஆனா அந்த ஆசையில என்ன பண்றோன்றது தெரியாம அதை ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பண்றாங்கன்றதுதானே இங்க இடத்துல கண்டனத்துக்குள்ளான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு 2 பார்ட்டா பிரிச்சு பதில் சொல்லிக்கிறேன். ஒண்ணு பாத்தீங்கன்னா, எல்லா கட்சியும் இப்படி இருக்காங்க, 5-10% நான் சொன்னேன். அந்த கட்சியோட தொண்டர்கள் எவ்வளவு வால்யூம்ல இருக்காங்கன்றது பொறுத்துதான் அந்த நம்பர்ஸ் மாறும். 10,000 பேர் இருக்க கட்சிக்கு அது 500-1000 பேர். 1 கோடி பேர் இருக்க கட்சிக்கு அது 5-10 லட்சம் பேர். சோ உங்களுக்கு 1 கோடி பேர் ரசிகர்களாவோ தொண்டர்களாவோ இருக்கிற இடத்துல கூட்டம் அதிகமா இருக்கும்போது அந்த 5-10% உங்களுக்கு பெரிய நம்பரா தெரியுது. நான் திரும்ப சொல்றேன், அவங்களை நான் நியாயப்படுத்தல. ஆனா கூட்டம் அளவுக்கு அதிகமா இருக்கும்போது அந்த கூட்டத்துல இவங்களோட கூட்டமும் அதிகமா தெரியுது. எல்லாரும் இப்படிதான் பண்றாங்கன்னு உங்களால சொல்ல முடியாது. அப்படி நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஆனா பண்றவங்க சில பேர் இருக்கிறாங்க. இந்த கூட்டம் பெருசுன்றதுனால அந்த கூட்டத்துக்கு இந்த மாதிரியான ஒரு தெரியுது. தவறும் நீங்க இவங்க பொதுமக்கள். தாவேகா கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆகுது. இவங்க யாருக்கும் 1.5 வயசு கிடையாது. 18, 20, 25 இருக்கும். சோ இந்த இத்தனை வருஷமா இருந்த சிஸ்டம் அது நீங்க மாரல் எஜுகேஷனா இருக்கலாம், இல்ல பேசிக் எஜுகேஷனா இருக்கலாம். சொசைட்டில இப்படிதான் நடந்துக்கணும்ன்ற ஒரு மொராலிட்டி இருக்கு இல்லையா? இதை எப்படி கத்துக் கொடுத்துருக்கு இந்த அரசாங்கங்கள்? இந்த சமூகம் என்ன கத்துக் கொடுத்துருக்கு? இப்படிதான் நீங்க ஒரு சமூகத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்களான்ற ஒரு கேள்வி வருது. அதுவே இந்த ஆண்ட கட்சிகள் இதுக்கப்புறம் இங்க ஆளக்கூடாதுன்ற எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க இந்த லட்சத்துல தான் பிள்ளைங்களை வளர்த்து வச்சிருக்கீங்க. வீட்டுல இருக்க வரைக்கும் அப்பா அம்மா பொறுப்பு. அவன் சமூகத்துக்கு வரும்போது யாரு பொறுப்பு? அந்த போல ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு குடும்பத்தை, ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சு அன்ப்ரொடக்டிவ் பாப்புலேஷனா மாத்தி வச்சிருக்கீங்கன்னா, உலக அளவுல இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய எட்ஜ் நமக்கு இருக்கக்கூடிய யூத் பாப்புலேஷன். அந்த ஒரு டயஸ்பராவை யூட்டிலைஸ் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி அவங்க அன்ப்ரொடக்டிவா இருக்கிறது. அப்ப இதுக்கு யார் காரணம்? பொறுப்பு எடுத்துக்காத அரசாங்கங்கள். இந்த மாதிரியான ஒரு ஜங்கை உருவாக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. இந்த ஜங்குகளை வச்சுதான் இந்த மாதிரி தரம் தாழ்ந்த அரசியல பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு அது தாவேக்கான்னு வரும்போது அவங்களுக்கு கை காட்டி பேச ஈஸியா இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கவே கூடாது. அவங்க எல்லாரையும் சிவிலைஸ்டாவும் படிச்சவங்களாவும் அரசியல் புரிதல் இருக்கவங்க மாத்தணும். இந்த பதில் என்னன்னா, கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால இந்த கூட்டம் உங்களுக்கு பெருசா தெரியுது. பட் எல்லா இடத்துலயும் இவங்க இருக்கதான் செய்யறாங்க. இவங்க இல்லாத இடமே கிடையாது. ஒன்னும் இல்லை, நீங்க எந்த கட்சியை வேணாலும் அவதூறா பேசுங்க, இல்லாட்டி கொஞ்சம் ஆழமா கேள்வி கேட்டு பாருங்க. அந்த கமெண்ட்ல பேசுவாங்க, அவங்கதான்.
ஓகே சார், இப்போ அவருடைய கருத்துல இருந்தே கேள்வி வைக்கிறேன். அதாவது எல்லா கட்சிகள்லயுமே இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு கூட்டம் அதிகம் வர்றதுனால உங்களுக்கு இது வெளிப்படையா தெரியுது. அதுவும் வந்து தாவேக்கா அப்படின்னு உடனே நீங்க கேள்வி கேட்கறதுக்கு சும்மா நாங்க ஈஸியா இருக்கிறோம் அப்படின்றதுதான் அவருடைய வாதமா இருக்கு. இது வந்து சரியானதுன்னு நினைக்கிறீங்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சொல்றது சரிதான். ம். 100 விழுக்காடு சரிதான். அதுல ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. ம். மற்ற கட்சிகள்ல சொல்ற மாதிரி 5-10% இருப்பாங்க. ஆனா டிவிக்கில 95, 90, 95% இருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். மாற்றம், சின்ன மாற்றம் தான். சார், மற்ற ஆனா கட்சிகள் இல்ல, மற்ற கட்சிகள்ல இப்படி வந்து தரதலை மாரி சில நேரங்கள்ல வந்து அந்த கட்டுப்பாடை மீறி செயல்படக்கூடிய விஷயங்கள்ல ஒரு 5-10%க்குள்ளதான் இருப்பாங்க. ஆனா டிவிக்கில 95% அப்படி இருந்துகிட்டு இவங்கள மாரி தம்பி மாரி அல்லது தலைவர் மாரி அங்க இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் மட்டும்தான் வந்து கொஞ்சம் இதுவா இருக்காங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, கடந்த ஆட்சிகள் மீது குறை சொல்லிட்டு இவர் தப்பிக்கிறாரு. இவங்க எல்லாம் வளர்றதுக்கு காரணம் அவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு இந்த சினிமா தான் இது போன்ற இளைஞர்களை உருவாக்கி இருக்கின்றது ஏன் தம்பி மறைக்கிறேன்னு எனக்கு புரியல. ஏன்னா இது போன்ற சினிமாக்கள் தான். ஏன்னா ஒரு கல்லூரியில வந்து ஒரு மாணவன் படிச்சுட்டு அவன் வந்து தன்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட படிப்புக்கு உண்டான செயல்பட இன்னைக்கு சினிமால எப்படி காட்டுறான், போறது, ப்ரொஃபஸரை எதிர்க்கிறது, இப்போ அங்க இருக்கக்கூடிய பெண்களை லவ்ஸ் என்ற அந்த ஒரு இது கொண்டு வர்றது, காமெடி, கிண்டல், ப்ரொஃபஸரை எதிர்த்து பேசுறது, இப்படி திரைப்படங்கள் தானே இதெல்லாம் வந்து சமூகத்தை சீரழிக்கிற காட்சிகளை கொண்டு வருது. அப்ப அந்த திரைப்படத்தில் நடிச்ச ஒரு நடிகர் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறாருன்னா அந்த ரசிகர்கள் அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னு சொன்னா விதையை போல மரம், மரத்தை போல பழம் அப்படின்ற மாதிரி அவங்க விதைச்சதுதான் இன்னைக்கு அவங்களுடைய ரசிகர்களா அவங்களுடைய தொண்டர்களா வந்து நிக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, விஜய் உட்கார்ந்து இருக்காப்புல, மேல பாக்குறாரு, சைட்ல பாக்குறாரு, சைட்ல பாக்குறாப்புல, அந்த வேன்ல அந்த இடத்துல இறங்கி இப்ப தம்பி எல்லாம் வெளியே போ, ஏன் வழி விடு வண்டிக்கு அப்படின்னு விஜயாலே சொல்ல முடியல. ஏன்னா அந்த நிலையில தான் அந்த தொண்டர்கள் இருக்காங்க. ஆனா சொல்லி இருந்தா வந்துட்டு விஜய் பாருங்க அவருடைய ரசிகர்களையோ இல்ல அவருடைய தொண்டர்களையோ வந்து இப்படி நடத்துறாரு, அவரோட அன்பா வர்றவரை போய் அன்பா வந்து வரவங்களை அன்பா இல்லமா அடிச்சு போறா அப்படின்னு சொல்லணும். ஏன் என்ன நான் என்ன சொல்றேன், அத ஒரு கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. வாகனத்தை வழி விடாம அவருடைய தலைவருடைய வாகனத்தை, யாரு விஜயுடைய வாகனத்தை நீ என்ன சொல்ற, பப்ளிக்கை டிஸ்டர்பன்ஸ் பண்ற, பொதுமக்கள் அது எல்லாம் வேற இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், உன் தலைவருடைய வாகனம் நிக்குது, அதை கூட விஜய் வந்து அது அந்த அந்த தன்னுடைய ரசிகர்கள் செய்யக்கூடிய அட்ராசிட்டிகளை தலை குனிஞ்சுதானே இருக்காப்புல. ஏன்னு சொன்னா அவர் எழுந்து வந்து, ஏன்னா எம்ஜிஆர் கூட அவர் முதல் கட்சி ஆரம்பிக்கும் போது தன்னுடைய ரசிகர்களை மைக் எடுத்து கட்டுப்படுத்தினாரு. அதே விஜயகாந்த் கட்டுப்படுத்திருக்காரு. நான் சினிமாவில சொல்றேன், சினிமால இருந்து வந்த அரசியல்வாதிகளை சொல்றேன். விஜயகாந்த் அது மாதிரி வந்து கட்டுப்படுத்த, அதனால வந்து விஜயால ஏன் கட்டுப்படுத்த முடியல தன்னுடைய ரசிகர்கள் தெரியும். நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா முதல்ல நடந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா விஜய் பேசிட்டு இருக்காப்புல, விஜய் வாழ்க விஜய் வாழ்கன்னு முன்னாடி கோஷம் போட்டு இருக்கான். வேற என்ன போடுறான்? அப்போ அவங்களுக்கு அவ்வளவுதான் அரசியல் புரிதல் எல்லாம். ஏன்னு சொன்னா அவங்க வந்தது அப்படிதான், முழுக்க முழுக்க சினிமாவை பார்த்துட்டு விஜய் கிட்ட வேற எதுவும் இல்லை, சினிமா மட்டும்தான். சினிமால ஹீரோவா நடிச்சப்பல அது அந்த ஹீரோவா நடிச்சு அவங்க வந்து இருக்காங்க. ஆனா நிஜ வாழ்க்கை வேற, சினிமா வாழ்க்கை வேற, நிழல் வேற என்றது தெரியாது அந்த மாணவர்களுக்கு. போக போக புரியும். அதனால அவங்க வந்து அப்படிதான் இருப்பாங்க. அதனால வந்து அவங்கள ஒழுங்குபடுத்தணும்னா ரொம்ப கஷ்டம். அது விஜயால முடியுமான்றது. இப்போ மாநாட்டுல வந்து அவரை பார்த்து ஓடி வந்த ரசிகர்கள் வந்துட்டு பவுன்சர்ஸ் வந்து தூக்கி எறிஞ்சாங்க. விஜய்க்கு வந்து இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அவர் வந்து தடுத்து நிறுத்திருக்கணும், இந்த மாதிரியா அவர் மேல அன்பா வரக்கூடியவர்களை வந்து இப்படி பண்றாரு அப்படின்ற கேள்வி எழுப்புனாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்க தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருந்தாரு அப்படின்னா அதுவும் ஒரு கேள்வி பொருளா தானே. இல்லம்மா, நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க. விஜய் வந்து தன்னை ரசிகர்கள் கூட இருந்து தொண்டர்கள் கூட இருந்து அவர் தனிமைப்படதான் விரும்புறாரு. அவரு வந்து ரசிகர்களையோ அல்லது தொண்டர்களையோ எது நாள் வரையும் தனக்கு பக்கத்துல பக்கபலமா நிப்பாட்டுறது இல்லை. பவுன்சர்களை வச்சுதான் அவர் நிக்கிறாரு. எம்ஜிஆர் இப்படி நின்னாரா, ஜெயலலிதா அப்படி நின்னாங்களா, விஜயகாந்த் இப்படி நின்னாங்களா பவுன்சர் வச்சுட்டு? தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்து நிக்க வச்சிருக்காங்க. ஆனா இப்ப என்ன பண்றாருன்னா, தமிழ்நாட்டு பவுன்சர்கள் பத்தாதுன்னு சொல்லி வட இந்தியா, அதாவது பஞ்சாப் பவுன்சர்கள் எல்லாம் கூட கொண்டு வராரு. நான் என்ன சொல்றேன், அந்த தனக்கு பின்னாடி நடக்கிற ஒரு நிகழ்வு நல்லா தெரியுது இவருக்கு. அது குறைஞ்சபட்சம் அதெல்லாம் வந்து நின்று, அதுதான் நீ உன் ரசிகர் உன்னை உயிரை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ரசிகர்கள் சாதாரணமான ரசிகர்கள் வெறி கொண்டு வந்திருக்காங்க.
ஆனா அவரை இறங்குன்னு சொன்ன உடனே ஒருத்தர் வந்து அந்த எலக்ட்ரிக் அந்த ஸ்டாம்ப்ல வந்து ஏறி நின்ன உடனே நீங்க இறங்குங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. எல்லாருமே அவர் இறங்கி தம்பி நீ இப்ப இறங்கியே ஆகணும்ன்றத விஜய் சொல்ல மாட்டேன்றப்பலைங்க. ஏங்க அதையும் கூட நீங்க உன்னுடைய ரசிகர்களுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு பாரு, இதே மாதிரி எல்லாம் நின்னா நான் அடுத்த வாட்டி வரவே மாட்டேன் நானு. இப்படி எச்சரிக்கணும். இப்படி எல்லாம் அநாகரிகமான செயல், இதெல்லாம் வந்து ஒரு நாகரிகமற்ற செயல், இது பகுத்தறிவற்ற செயல், இது கீழ்த்தரமான செயல். ஸ்ட்ராங்கா வைக்கலன்னு ஸ்ட்ராங்கா பேசணும். நீங்க வந்து புஷியானந்த பேச்சா யார் பேச்சும் கேட்க மாட்டான், அல்லது ஆதவர்ஜினா பேச்ச கேட்க மாட்டான், யார் பேச்சும் அங்க கேட்க மாட்டான். விஜய் வந்து ஸ்ட்ராங்கா அழுத்தி கோபமா பேசுனா நிச்சயம் கேட்கறதுக்கு, ஏன்னா அவர் ரசிகர்கள் இல்லையா, அவர் ரசிகர்கள் இல்லையா, கேட்க வாய்ப்பு இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஒரு நிலை கூட விஜய் போனதில்லை இது வரையும். ஏங்க அந்த மாநாடு, மதுரை மாநாடு நடக்குது, மதுரை மாநாடு நடக்கும்போது பேனர் கட்டுறாங்க, பேனர் கட்டி ஒருத்தன் எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு செத்துறான். அவனுக்கு ஒரு 5 நிமிஷம் 5 செகண்ட் ஒரு மௌன அஞ்சலி செலுத்திட்டு உன்னுடைய கூட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அவர் தயாரா இல்லை. இங்க விக்கிரவாண்டியில வந்து அந்த மாநாட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி 2 பேர் ஆக்சிடென்ட்ல செத்தாங்க. அந்த 2 பேருக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சு மாநாடு ஆரம்பிக்கணுன்ற அந்த அடிப்படை கூட தெரியாது விஜய்க்கு. அப்போ இந்த ரசிகர்கள் உண்மையில அது விஜய்க்கு மட்டும் இல்ல, அது அஜித்துக்கு இருக்கு, நடிகைகளுக்கு, நடிகர்களுக்கு, அந்த சினிமாத்துவம் அப்படி ஒரு மாயை வந்து எங்க தமிழக இதுல இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலே இருக்கு. அந்த ரசிகர்களை இவர் அரசியலா பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு சொன்னா அவங்கள குறைஞ்சபட்சம் ஒழுங்குபடுத்தணும். அது யாருடைய கடமை? விஜயுடைய கடமை. ஏன்னா அவரை சினிமாவில பார்த்த மாதிரிதான் அங்க வெறி கொண்டு வராங்க. நேரில் பார்க்கல, சினிமாவே பார்த்துட்டு நேரில் வந்திருக்குமா எப்படியாவது பார்த்துருமா அப்படின்னு வரான். அரசியல் படுத்தப்படாத கூட்டம்னு தான் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. அரசியல் இப்போ முன்றைய அரசியல் கட்சிகள் வந்து மாணவர்கள் கிட்ட அரசியலை போய் சேர்க்கல அப்படின்ற ஒரு விமர்சனம் நியாயமானது தானே? எப்படி முன்னாடி இருந்த அரசியல் கட்சிகள் மாணவர்கள் கிட்ட அரசியலை கொண்டு போய் சேர்க்கல, அதனாலதான் இப்போ வந்து சினிமா வேற அரசியல் வேற, சினிமாவில இருந்து வந்த ஒரு தலைவனை நீ அரசியல்வாதியா பார்க்க கூடாது அப்படின்ற அந்த அரசியல் படுத்தக்கூட விஷயத்த வந்து அப்ப ஏன் சொல்லி தரல அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்போ நீங்க அப்படி சொல்றீங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்ப என்டிகே நாம் தமிழ் கட்சி நடத்துறது, அங்க ஏதாவது இது நடக்குதா? இல்ல, சரி அது விடுங்க. இப்ப அதிமுக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குறைஞ்சது 120 தொகுதிகளில் சுற்றுப்பயணம் போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இதை விட பன்மடங்கு கூட்டங்கள் எல்லாம் கூட எல்லா இடத்துலயுமே கூடியிருக்கு. அங்க இது போல ஏதாவது, அதாவது கூச்சல் கோஷங்கள் போட்டா கூட அந்த தலைவர் அந்த மைக்க பிடிச்சிட்டு சைலண்டா இருங்கன்னா சைலண்டா இருக்காங்க. அதாச்சும் அரசியல் கட்சி இருக்காங்களா இல்லையா? அதே மாதிரி திமுக கூட்டங்கள்லயும் கூட அந்த தலைவர்கள் சொல்லி அமைதியா இருங்கன்னா மக்கள் அமைதியா இருக்காங்க. அமைதியா இருக்கிறதுனாலதான் அந்த தலைவருடைய பேச்சு பெரிய ஹைலைட் ஆகுது. புரியுதுங்களா? இங்க வந்து எப்படின்னா விஜய் பேசுறது விஜய் ரசிகர்களே கேட்க மாட்டேன்றான். உண்மைதான். விஜய் திமுக அரசினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை பத்தி பேசுறாங்க. நீங்க இறங்கின இளைஞர்கள் கிட்ட யாருக்கிட்ட விஜய் என்ன பேசுனாருன்னா தெரியாதுன்ட்டு போறான். தம்பி மாதிரி ஒரு 4 பேர் வந்து தெளிவு பெற்றவங்க அங்க இருக்காங்க. அவங்க ஒண்ணா அதை தெளிவா சொல்லுவாங்களே தவிர 95 விழுக்காடு இப்படிதான் இருக்கான். என்னவோ பேசிட்டு போறோம், நாங்க விஜய் ரசிகரா பார்க்க வந்தோம் இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை கடந்த ஆட்சியாளர் மீது பழிய போட்டுட்டு, தம்பி சொல்ற மீது பழிய போட்டுட்டு தப்பிக்க கூடாது. இவங்க என்ன பண்ணா அதை ஒழுங்குபடுத்தணும். அவங்க ஒழுங்குபடுத்தினாதான் நிச்சயம் இவங்க நினைக்கிற அளவுக்கு அரசியல இலக்கு அடைய முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியும். சார் உங்ககிட்ட கேள்வி, அதாவது இப்போ அவர் வந்து வைக்கிறாரு ஸ்ட்ராங்கா வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லிருக்கணும். அந்த நம்மளே பார்த்தோம், அந்த கரண்ட் கம்பியில ஏறி நின்ன உடனே அது சரிதுன்னு சொல்லுங்க. லைசன்ஸ் பர்மிஷன் கொடுக்கும்போது போலீஸ் என்னென்ன கண்டிஷன் எந்த அரசியல் கட்சியும் கொடுக்கல. இவங்களுக்கு கொடுத்துருக்கான் பாருங்க, மின்கம்பத்து மேல ஏறக்கூடாது, அடுத்தவங்க மத்திய மேல அந்த இதுல ஏறக்கூடாது, அப்புறம் வந்து அந்த ஃபுட்பாத் இது அந்த பைப் இருக்குல்ல, அந்த லைட்டு தெருவு விளக்கு அது மேல இப்படி கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா 50 கண்டிஷன் போட்டிருக்காங்க. நீங்க எல்லாமே சொல்றாங்க, ஏன் மற்ற கட்சிகள்லாம் அப்படி கண்டிஷன் பண்ணல? இவங்களுக்கு எல்லாம் மற்ற கட்சிக்காரன் எவனும் அப்படி ஏறது இல்லை, நீங்க தான் அப்படி ஏறிங்க. ஏன்னா நீங்க அப்படி உருவாக்கி இருக்கீங்க. சினிமா மூலமா சினிமாத்துவத்தை 170 சினிமா மூலமா நீங்க அப்படி உருவாக்கி வச்சிருக்கீங்கன்னு போது அப்போ உங்களுக்கு இவ்வளவு கண்டிஷன் போட்டிருக்காங்க. இதுவரையிலும் தமிழக அரசியல் கட்சியில் நானும் எங்க கட்சி சார்பாக நிறைய கூட்டங்கள் போட்டிருக்கோம். சில கண்டிஷன் போடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா இவங்களுக்கு அதிகமான கண்டிஷன் போடுவாங்கன்னா, ஏன்னா கடந்த அந்த மாநாடு ஒரு இதுல எல்லாம் பார்த்து இருக்காங்க, இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க போது இப்படி எல்லாம் நடக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அப்போ யாருடைய தவறு? லாடம் இல்லாத குதிரை நீண்ட நாள் ஓடாது, பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து உண்மையிலே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டு சீமானா இருக்கட்டும் மற்ற கட்சிகள் இவங்க மீது விமர்சனம் வைக்கலாம். என்ன பொறுத்த இல்லையா, அந்த ஒரு என்ன சொல்றது,
அவங்களுக்கு உண்டான அரசியல் இன்னும் அவங்களுக்கே புரியல. சார் இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்கணும். இப்ப அந்த இடத்துல வந்து கீழே இறங்குன்னு சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து மென்மையா தம்பி இறங்குங்க அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கா அவர் சொல்றாரு இல்லையா, நீங்க வந்து இறங்கியே ஆகணும், இது வந்து இந்த மாதிரியான செயல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது, இது வந்து ஒரு பகுத்தறிவற்ற செயல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஏன் விஜய் அவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லல அப்படின்றதானே ஒரு கேள்வியா இருக்கு. இல்ல, இதுக்கு கொஞ்சம் ஓபனா பதில் சொல்லிடலாம். அட்லீஸ்ட் வந்து சீமான் அண்ணனுக்கு இல்லாத அரசியல் புரிதல் விஜய் சாருக்கு இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. மேடையில பேசிட்டு இருக்கும்போது பாதியில இறங்கி வந்து சொந்த கட்சிக்காரனே போட்டு அடிக்கிறது, அப்படி ஹீரோயிசம் ஒழுக்கமா இருக்காரு. அதுதான் சொல்றான், அவங்க ஒழுக்கமா இருந்தா ஏன் சீமான் வந்து அடிக்க போறாரு? அது வந்து அவங்க கட்சி தொண்டர்கள் இல்ல. யார் அடிச்சாரு? அங்க போலீஸ் இருக்கு, போலீஸ் கிட்ட சொல்லலாம். பவுன்சர் வச்சிருக்கீங்க, நீங்களும் அதுக்கு ஒரு படையே வச்சிருக்கீங்க, அங்க சொல்லிருக்கலாம். அவங்க கிட்ட எல்லாம் சொல்லாம சீமான் என்ன ஹீரோயிசம் காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இறங்கி வந்து சொந்த கட்சிக்காரன ஒரு அடி அடிச்சுட்டு போயிட்டு அந்த கலவரம் ஏற்படுத்தினார்ல, அந்த கலவரம் ஏற்படுத்துறது விஜய் சாரோட நேச்சர் இல்ல. அந்த அளவுக்கு விஜய் சாருக்கு ஒரு புரிதல் இருக்கு. சில கட்சிகள்ல தலைவருக்கே அரசியல் புரிதல் இல்ல, அந்த புரிதல் விஜய் சாருக்கு இருக்கு. நிறைய விஷயம் அண்ணன் சொல்லிட்டாரு, அதுக்கான பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். சினிமாக்காரங்க அப்படின்னாரு. எனக்கு நீ சினிமா இல்லாத ஒரு கட்சி சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். திமுக சினிமா இல்லாத கட்சியா? அண்ணா வசனம் எழுதின அண்ணால இருந்து இன்னைக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கிற உதயநிதி, அவர் பையன் வந்து இன்பநிதி கிளாஸ் போய்கிட்டு இருக்கிறார் அடுத்து சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு. அஇஅதிமுக முதல்வர்கள் யாரு? ஜெயலலிதா அம்மையாரும் எம்ஜிஆர் யாரு? கேப்டன் யாரு? சீமான் அண்ணன் யாரு? பாமக இருக்கக்கூடிய அன்புமணி அவர்களோட பிள்ளைகள் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திருமா அண்ணன் சினிமாவில் நடிச்சிருக்கிறாரு. அண்ணாமலை கன்னடால ஒரு படம் நடிச்சிருக்காரு. ஹெச் ராஜா தமிழ்நாட்டுல ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சினிமான்னு சொல்லாதீங்க. சினிமால அவங்க எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இல்ல. விஜய் சார் நம்பர் 1 இருக்காரு. அந்த ஒரே காரணத்துக்காக சினிமால இருக்கக்கூடிய மொத்த அனர்த்தத்தையும் அது வந்து விஜய் சார் தான் சோல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு காட்டாதீங்க. விஜய் சார் மேல ஏறி வந்து நின்று இருந்து கை காமிச்சிருந்தா அந்த கூட்டம் எப்பயோ கரைஞ்சிருக்கும். அந்த கூட்டத்தை ஆர்டிபிஷியலா ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அந்த ரோடுக்குள்ளதான் வரணும். ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடைக்கு போறதுக்கு அது ஒண்ணுதான் வழி. அந்த ரோடுக்குள்ள பப்ளிக் வெஹிக்கிள்ஸையும் பப்ளிக்கையும் வரவிடாம சீல் பண்ணாம தவிர்த்துட்டு அந்த இடத்துல அந்த பப்ளிக் வெஹிக்கிள்ஸ உள்ள வர விட்டு அந்த இடத்துல டிராபிக் ஜாம் ஆர்டிபிஷியலா ஒரு டிராபிக் கிரிட் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அந்த கிரிட் ஜாம் ஏற்பட்டதால தான் வண்டி 5-6 கிலோமீட்டர் 6 மணி நேரத்துல கடக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது. இந்த மாதிரி ஒரு டிராபிக் ஜாமை ஏற்படுத்திட்டு வரும்போது என்ன ரூல் போட்டீங்க? நீங்க வந்து மேல ஏறி கை காட்டக்கூடாது, நிக்க கூடாது. அப்புறம் எப்படி அவர் வந்து வெளியே போன்னு சொல்லுவாரு? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து வெளியில பேசவே கூடாது, நேரா மரக்கடையில வந்து வேணா நிப்பாட்டிட்டு பஸ் மேல ஏறி தான் பேசணும். இந்த இடத்துல டிராபிக்கை கிளியர் பண்ண வேண்டியது யாரோட வேலை? போலீஸோட வேலை. விஜய் சார் என்ன போலீஸா? அவரு ஒரு கட்சி தலைவர், அது அவரோட வேலை. இங்க எல்லா வேலையும் எல்லாரும் பண்ற மாதிரி ஒரு படத்தை ஏற்படுத்தி காமிச்சிட்டு எல்லா இடத்துலயும் கூட்டம், எந்த கூட்டமும் இப்படி இல்லைன்றாரு. எல்லா கூட்டமும் எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாதா? 200 ரூபா 300 ரூபா கொடுத்து அந்த தெருல இருக்கிற வயசான தாத்தா பாட்டிகளை கூப்பிட்டுக்கிறது, ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைங்கள வா பிரியாணி தரேன் 150 ரூபா தரேன்னு சொல்லி லாரியில ஏத்திட்டு போய் கூட்டம் பண்ணா அந்த கூட்டத்துல இந்த எனர்ஜி இருக்காது. நான் திரும்பவும் சொல்றேன், தாவேக்கால நடக்கக்கூடிய சில விஷயங்கள், சில இந்த மாதிரியான சில ஆர்வக்கோளர்கள் பண்ணக்கூடியதை நான் ஏத்துக்கல. ஆனா மத்த கட்சிகள்ல யாரும் பண்ணல, இல்ல மத்த கட்சிகள் எல்லாம் தெளிவா இருக்காங்க. தயவு செய்து இந்த முரட்டு முட்டை கொடுக்காதீங்க. அந்த கட்சிக்கு வரவங்க தொண்டர்களே கிடையாது. எப்படா 150 ரூபா கொடுப்பாங்க, எப்படா இருந்தாலும் பேசி முடிச்சா 300 ரூபா கொடுப்பாங்க, பிரியாணி கொடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்க கூட்டத்துக்கும் எல்லாரும் சொல்றாங்க, எந்த ரோட் ஷோல மக்கள் ஆர்கானிக்கா வர்றாங்க. இங்க இருக்கிற மக்களை ஓடி போய் பிரதம மந்திரியோட ரோட் ஷோல நான் சொல்றேன், பின்னாடி இருக்கிறவங்க குடு குடு குடுன்னு அப்படி உடனே அந்த பக்கம் இருந்து கூட்டத்தை ஃபில் பண்ணுவான். நான் பாத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை வீடியோ கேளுங்க, நான் அனுப்பிச்சு விடுறேன். மட்டும் இப்படி கூடாது, நயன்தாரா போனாலும் இதே மாதிரி கூடும். இதே வார்த்தை அப்படிதான் சொல்லிட்டே இருக்கலாம். நயன்தாரா போனா கூடுதுன்றீங்கல்ல, சந்தோஷம். மற்ற கட்சிகளை பண்ணி கூட்டு வராங்க மக்களை. ஏன்னா ஒரு தொகுதி வட்டம் அந்த ஒரு பூத் ரெகனைஸ் பண்ணி கூட்டு வராங்க. அப்ப அவங்களை கூட்டு வர்றது, வாகனத்தை கூட்டு வர்றது, அவங்களுக்கு எல்லாம் செலவு பண்ண வேண்டியதா இருக்கா? இவங்களுக்கு அப்படி இல்ல. அதுக்கும் பதில் சொல்றேன். அந்த சினிமா மோகம் நடிகரும் இயக்குனரா இருக்கக்கூடிய சீமானுக்கு ஏன் இல்ல? உச்ச நடிகர் உதயநிதி சொன்னாங்க. இருங்க, போன வாரம் விஜய் ஒப்பிடாதீங்க. அதாங்க கரெக்ட் தப்பான கம்பேரிசன் தான். விஜய் சார் இங்க இருக்கிற சீமான் எங்க இருக்காரு எனக்கு தெரியல. அந்த கம்பேரிசன் நான் வரல. உதயநிதி தான் தமிழகத்தின் தலை சிறந்த நடிகர். விஜயால 5 நிமிஷம் சொந்த கருத்தை பேச முடியாது. ஐயோ சார், உண்மையை பேசுறது கஷ்டம். உண்மையை பேசுறது கஷ்டம். ஆமகரி சாப்பிட்டேன், ஆஃப் பாயில் சாப்பிட்டேன்னு போய் 6 மணி நேரம் 6 மணி நேரம் கூட எவ்வளவு பேசலாம். அந்த கருணை வேணாடு தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தாவேகா. எத்தனை காலம் தான் ஆமக்கறி வச்சு விட்டுவாங்கன்றது. ஏங்க இன்னும் நீங்க நிப்பாட்டலையேங்க. ஆமக்கறி, உடும்பு கறி, கறி இட்லின்னு என்னவோ விடுதலை புலிகளோட போர்க்காலத்தை செட்டிநாடு மெனு ஹோட்டல் மாதிரி ஆக்கிட்டீங்க. ஏங்க அவரு பழகி இருக்காரு, அவர் சொல்றாரு. நீங்க இல்லையா? உண்மையா உங்களுக்கு தெரியுமா? அதுதாங்க நான் சொல்றேன். ஒரு சந்தேகத்துக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த சாப்பாட்டுக்காக மட்டும்தான் விடுதலை புலி எங்கச்சின்ற மாதிரி விஷயத்த ஒருத்தர் சொல்றாரு. அது நீங்க அதாவது அது திமுக ஐடிவி ப்ரோமோட் பண்ணத இவங்க டிவிக்கு திமுக ஐடிவிங்க இன்னைக்கு நாம் தமிழர் தான். திமுக எங்க
அங்கெல்லாம் ப்ரமோட் ஆகும். இன்னைக்கு நாம் தமிழ் அங்க ப்ரமோட் ஆகிட்டு இருக்கு. நான் டிவிக்கே ப்ரமோட் பண்ணுது. சரி, எனக்கு சபரீசன் அவர்களை போய் நாம் தமிழ் சீமான் பார்த்தாருன்னு ஒரு நியூஸ் வந்தது. ஜூனியர் விகடன்ல போட்டிருந்தாங்க. சவுக்கு சொன்னாரு ஆமான்றீங்களா இல்லன்றீங்களா? போய் பாக்குறது என்ன, நீங்க வந்து திரும்ப கலர் செல்வீங்களா? நியாயம் இது அரசியல் மாண்பு போட்டதெல்லாம் உண்மையா? விஜய் கூட சமீபத்துல மோடியை சந்திச்சு ஒரு பெரும் 1000 கோடி வாங்கிட்டு தான் இப்படி கட்சி ஆரம்பிச்சாருன்னு சொல்லி ஊடகங்கள்ல வருது. தம்பி ஒத்துக்காரா? இல்ல ஒத்துக்காரா? ஊடகங்கள் தன்னுடைய கற்பனையில அப்படி ஒண்ணு மாட்டிக்கிறாங்க. உங்களுக்கு அவங்க அது கற்பனை, அது கற்பனை. முதல்வர் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து சீமான் அவர்கள் வந்து தாவேக்கா மட்டுமே ஒரே எதிரி அணில்கள்னு ஸ்டேஜ்ல பேசுறாரு. அது வந்து அரசியல் மாண்புக்கு உட்பட்டதா கிடையாது. பாஜக இலகணேசன் அவர்கள் மறைவுக்காக அந்த ஃபியூனரலுக்காக கூப்பிட வராங்க அந்த இரங்கல் கூட்டத்துக்கு. அந்த பாஜக நிர்வாகிகளை உட்கார வச்சு அங்க என்னமோ பெருசா கோல்டு மெடல் வாங்கின மாதிரி அனில்னு ஒரு காமெடியான கண்டென்ட் பேசிட்டோம் சொல்லி அந்த இடத்துல சிலாகிச்சார். இது 2 பொய்ன்னு சொல்ல போறீங்களா? இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன? தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நாம் தமிழருக்கும் தாவேக்காவுக்கும் ஒரே பிரச்சனை திமுக. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை பாஜக. நமக்கு எதிரிகள், பொது எதிரிகள் பாஜகவும் திமுகவும் இருக்கும்போது அவர்களை விட்டு விட்டு தாவேக்காவை நாம் தமிழ் விமர்சிக்க வேண்டிய அவசியம் எங்க வருது? அதுவும் முதல்வரை சந்திச்ச பிறகு சபரீசன் அவர்களை சந்திச்சாருன்னு சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் வரும்போது சந்தேகம் வருமா வராதா? ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சிக்காரங்களுக்காக ஒவ்வொரு இடத்துல வேட்பாளர் மாத்தி இருக்கிறாரு. ஒவ்வொரு இடத்துல ஆட்சி வேட்பாளர்கள் விட்ரா பண்ணிருக்காரு, டம்மி கேண்டிடேட் போட்டுக்கிறாரு. இதெல்லாம் இல்லன்னு சொல்றீங்களா? நான் கேட்பேன், 2019லயும் 2024லயும் எதுக்கு வேட்பாளர்களை எம்பி தொகுதியில மாத்தினாரு? 2019 தேனியில இருந்த வேட்பாளர் மாதிரி கடைசி நேரத்துல எதுக்கு எடுத்து? கட்சி விஷயம் இல்ல சார் அது. அன்னைக்கு அதிமுக ஆட்சியில இருந்த போது ஓபிஎஸ் அவர்களோட மகன் ரவீந்திரன் அங்க நிக்கிறதுக்காக அவர் இஸ்லாமியர் வாக்குகள் எல்லாம் ஒரு பக்கம் திருப்பி திமுக ஜெயிக்க கூடாதுன்றதால அதிமுகவின் ஓபிஎஸ் மகனை ஜெயிக்க வைப்பதற்காக அன்னைக்கு பண்ணாருன்னு சொல்லி ஜெகதீஷ் பாண்டியன் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. 2020 நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். குளத்தூர்லதான் நிப்பேன், முதல்வர் வேட்பாளர் நிப்பேன்னு சொன்னாரு. எதுக்கு கடைசி நேரத்தில் விட்ரா பண்ணிட்டு போய் திருவொற்றியூர்ல நின்னாரு? யாரு ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாம் தமிழ் வேலை பார்த்துட்டு இருக்கு. திமுக வந்து தோத்துருப்பாங்கன்னு நம்புறீங்களா? டஃப் கொடுத்திருப்பாங்க. திமுகவோட வாக்கு வங்கி சரிச்சிருப்பாங்க. நாம் தமிழ் வந்து திமுகவோட அகைன்ஸ்டா நிக்கும் போது அந்த இடத்துல டஃப் கொடுத்திருப்பாங்க. ஜெயிக்கிறோம் தோக்குறேன், ஏங்க ஜெயிக்கிற தோக்குறது வெற்றியின் தோல்வி வீரனுக்கு சகஜமா இருக்கணும். அது வீரனுக்கு. அந்த இடத்துல வெற்றி தோல்வியை தாங்காம பார்க்காம போய் திருவொற்றியூர் நின்னும் தோத்தது என்ன காரணம்? யார் ஜெயிக்க வைக்க? என் கேள்வி என்னன்னா, ஜெயிக்கிறதுக்கு கட்சி நடத்துறீங்களா? ஜெயிக்கிறதுக்காக அரசியல் வந்திருக்கீங்களா? இல்ல இந்த இடத்துல ஒரு வெண்ட்டுக்காக அரசியல் நடத்த வந்திருக்கீங்களா? கேள்வி. மக்களோட எதிர்ப்பெல்லாம் வந்து ஒரு இடத்துல சேர்ந்துருச்சுன்னா அது ஒரு மாற்றம் ஆயிடும். அதை கொஞ்சம் பிரிச்சு வச்சுக்கலாம்னு ஒரு வெண்ட் தேடி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொலிட்டிக்கல் வேக்கம் தான் இது வந்து நாம் தமிழ் வேலை பார்த்துட்டு இருக்கான்ற ஒரு அடிப்படை சித்தாந்த கேள்வி வருது. அதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு திரும்ப திரும்ப தாவேக்கா 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 எப்படி பண்றாங்க? தாவேக்கா அணில்கள், அங்கிள், ஜங்கிள்னா எதிரி யாரு? பிரச்சனை யாரு? உங்களுக்கு தாவேக்கா தான் பிரச்சனையா? யார் சொல்லி பேசுறீங்க கேள்வி வருதா இல்லையா? கண்டிப்பா. இப்ப அவர் சொல்றது என்னன்னா, உண்மையிலேயே பாத்தீங்கன்னா தாவேக்கா தொண்டர்களுக்கு தான் இல்லைன்னா தம்பி கூட அடிக்கடி தொண்டர்கள் மாதிரி மாறிட்டாரு. அதான் வேதனையா இருக்கு. என்னன்னு சொன்னீங்கன்னா, ஜெகதீஷ் பாண்டியன் என்ற அவர் விலகணும். என்டிகேல இருந்து விலகுறவங்க 1000 குற்றச்சாட்டு தலைமை மீறி வைப்பாங்க. அது வந்து எல்லா கட்சியிலுமே இருக்கு. ஒவ்வொரு கட்சியிலும் அந்த கட்சியில இருந்து விலகும் போது ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு எல்லாம் வந்து பொது கருத்தா பொது இல்லைங்களே. நான் வந்து ஜெகதீஷ் பாண்டியன் கருத்து ஒண்ணுதான் சொன்னேன். பொதுவெளியில பிரச்சனை பொதுவெளியில நீங்க வச்சு உங்களுடைய வாதத்தை வந்து நன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இதுல புரிஞ்சுக்கலாம். இன்னும் கூட வந்து தம்பி போன்ற நபர்களுக்கு கூட அரசியல் படுத்த வேண்டிய நிலையில இருக்கும். அரசியல் படுத்துற வேலையை தாவேக்கா தலைவர் விஜய் பாத்துக்கிட்டோம். நீங்க உங்க அரசியல பாருங்க. தொண்டர்கள் அரசியல் படுத்துறதுல நாம் தமிழ் போயிடும் போல இருக்கு. வேலையை பாருங்க. நான் வந்து நாம் தமிழ் கட்சி இல்ல. அதே நேரத்துல வந்து நான் சொல்ல வருது, இப்ப தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னா, அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் போட்டி நடக்குது. இப்போ தமிழ்நாட்டுல 8 விழுக்காடுக்கு மேல வாங்கி இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு குறைஞ்சி நம்ம எங்கன்னா வாங்கிட்டு போறோமான்ட்டுதான் டிவிக்கு வந்து களத்துல இறங்கி. இல்ல தமிழ்ல பேசுறீங்களா? இல்ல, தமிழ்நாட்டுல 2 போட்டி தான். ஒண்ணு அதிமுக திமுக கூட்டணியான போட்டி, இன்னொன்னு டிவிக்கு என்டிகே உண்டான போட்டி தான் நடக்குது. நாம் தமிழோட நரேட்டிவ் எப்படியாவது நம்ம தாவேக்கா கூட தான் போட்டி போடுறோம் நரேட்டிவ் செட் பண்ணிட்டோம்னா அது நாம் தமிழுக்கும் சேஃப் பிளே கிரவுண்ட். திமுகவையும் காப்பாத்திடலாம், 2வது இடத்துல அதிமுகவையும் காப்பாத்திடலாம். இவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக நாம் தமிழர் களமாடிட்டு இருக்காங்க. நான் சொல்றது இதுதான். இந்த நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நரேட்டிவ் உடைக்கிறதுக்கு தான் விஜய் என்ன பண்றேன்னா, தமிழ்நாட்டுல 2 போட்டி தான். யாரு? ஒன்னு திமுக, இன்னொன்னு டிவிகே அப்படின்றாரு பாத்தீங்களா? இது உண்மையில என்னன்னு சொன்னா 2 போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு என்டிகே. இதுதான் போட்டி. இத சொல்றதுக்கு அவர் என்ன பண்றாரு, மாத்தி சொல்லி இல்ல. அப்ப தமிழகத்துல பிரதான எதிர்கட்சி இருக்கக்கூடிய அதிமுக வந்து
குறைஞ்சபட்சம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 1 கோடி ஓட்டுக்கு மேல, அதாவது தனியா, அதாவது கூட்டணி இல்லாம தனியா 1 கோடி ஓட்டுக்கு மேல வாங்கியிருக்காங்க. இந்த வரையிலும் பூத் கமிட்டி உட்பட எல்லாமே செட்டப் இருக்கிற. அதிமுக கூட போட்டி இல்லை விஜய்க்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். திமுகவா டிவிகேவா என்னன்னு சொன்னா, நெரேட்டிவே உண்மை என்னன்னா, இந்த 8 விழுக்காடுக்கு நாம் தமிழ் கட்சி வாங்கி இருக்கக்கூடிய 8 விழுக்காடு 1 விழுக்காடு கம்மியா வாங்கினாலும் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் இருந்து அப்புறப்படுத்தப்படுவோம் அப்படின்னு விஜயும் சொல்றாரு. சொன்னா டிவிகேவா என்டிகேவா இல்ல போட்டி இல்ல, உடைக்கிறது தான் விஜய். பாருங்க, ஒவ்வொரு முறையும் சரி, அவர் எந்த கூட்டத்துல நானும் தொடர்ந்து பார்த்திருக்கேன். விக்கிரவாண்டியும் சரி, மதுரையும் சரி, இப்போ இங்க ரோட் ஷோலையும் பாருங்க, போட்டியே 2 பேருக்கு தான். ஒண்ணு திமுக, இன்னொரு டிவிகே. ஏன்னா அந்த நெரேட்டிவ் தமிழ்நாட்டுல 2 போட்டி தான். இன்னொன்னு என்டிகே டிவிகே கூட்டணி. இது 2 தான் நடக்குது. டிஃபெண்டிங் சாம்பியன் சொல்லுவாங்க. எந்த ஒரு மேட்ச் எடுத்தாலும் சரி, போன வாட்டி யாரு டிராஃபியை ஜெயிச்சிருக்காங்களோ அவங்களை எதிர்த்துதான் எல்லாரும் களமாடுவாங்க. தாவேக்கா எங்க நாம் தமிழோட வரணும். அந்த வாங்கின 8% என் தம்பி கோட்டு படத்துல மைக்க வச்சு பாடி எனக்காக வாக்கு சேவிச்சான்னு சொன்னது சீமான் அண்ணா சொன்னாரா இல்லையா? அப்படி சொல்லி அவருக்கு வாங்கி கொடுத்த ஓட்டை வச்சுக்கிட்டு நாங்க ஏங்க நாம் தமிழ் போடணும்? காம்படிஷன் இருக்கிறவனுக்கு நீங்க சப்போர்ட் ஃபைட் பண்ணுவீங்களா? எங்கேயோ ஓரமாக கூட்டம் யாராவது ஒருத்தர் பண்ணுவாங்களா இந்த வேலையை? யாரும் பண்ண மாட்டாங்க. குழந்தை கூட பண்ணாது. நாம் தமிழோட தேவை இது. நாம் தமிழர் அந்த சொன்ன எல்லாமே நாம் தமிழோட இது. பேரை மாத்தி சொல்லிட்டாரு. 8% வாங்கியிருக்கோம். குறைஞ்சா என்ன ஆகும்? இத்தனை வருஷம் திருநிதி வாங்கி கட்சியை கட்டணமேன்ற ஸ்டேட்மெண்ட் நான் சொல்ல மாட்டேன். சொன்னது சீமான் அண்ணன் ஸ்டேஜ்ல. நான் இத்தனை வருஷம் கத்தி கட்சியை கட்டமைச்சிருக்கேன். விஜயகாந்த் வந்தாரு, கத்தி அமிச்சேன். கமல் வந்தாரு, திட்டி அமிச்சேன். ரஜினிகாந்த் வரனாரு, கத்தி வரவிடாம பண்ண. இன்னைக்கு விஜய் வந்து நிக்கிறாரு. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு திரள்நிதி வாங்கி கட்சியை கட்டி வைக்கும் போது இப்படி வந்துகிட்டே இருந்தா எனக்கு எரியுமா எரியாதா? இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன புரியுதுன்னா, சீமான் அவர்களுடைய வாதமா இருக்குன்னு சொல்றீங்க. சரி, இப்போ கேட்போம் சார். இப்ப நாம் தமிழர் கட்சியை வந்து நீங்க எதிர்க்கிறீங்க. அதாவது தாவேகா வந்து நாம் தமிழர் கட்சியை தான் வந்து சொல்லணும்ன்றது நீங்களா வந்து ஒரு நெரேட்டிவா வைக்கிறீங்களா? இல்ல அதுதான் எப்படி நெரேட்டிவ்னு சொல்றீங்க? ஏன்னா இப்போ நீங்க திமுகவை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அது ஒரு நியாயமான விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்கதான் ஆட்சியில இருக்கிறாங்க. நீங்க ஏன் வந்து நாம் தமிழர் வந்து எதிர்க்கணும்னு தாவேகா நினைக்க போறாங்க? இன்னொரு கேள்வி சேர்த்து கேட்டுருங்க. நாம் தமிழருக்கும் திமுக எதிர்க்கிறது விட்டு எதுக்கு தாவேகா எதிர்க்கிற கேள்வின்னு கேளுங்க. அதுதான் அது ஏன் எப்பவுமே எப்படின்னு சொன்னா, ஒரு கட்சி பிரச்சாரம் பண்ணும்போது ஆளுங்கட்சியை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவது இயல்பு. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா என்டிகே, அதாவது டிவிகேவை பொறுத்தவரையிலும் என்னன்னு சொன்னா, தமிழகத்துல வந்து நல்லா தெரியும் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இங்க பலமா இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியும். புரியுதுங்களா? அப்போ இதை உடைக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதை விட நம்ம வந்து என்டிகேவோட கொஞ்சம் அதிகமான வாக்குகளை பெற்றாதான். குறைஞ்சது இப்ப 8 விழுக்காடு வாங்கியிருக்குன்னு வச்சுக்கலாம் என்டிகே, நாம் தமிழ் கட்சி. இப்ப டிவிகே வந்து ஒரு 10 விழுக்காடு வாங்கணும். அதுக்குதான் இவ்வளவு பில்டப் எல்லாமே, வேற எதுவுமே இல்லை. முதல் விஷயம், அஇஅதிமுக பலமா இல்ல. அஇஅதிமுக கூட இருக்கிற பாஜகவா பாய் ஆதரிக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பலமா இல்ல. அதிமுக பலமாக இல்லை. அதிமுக இன்றைய அதிமுகவே இல்லை. எம்ஜிஆர் கட்டமைச்சு ஜெயலலிதா அம்மா கொடியேற்றி வச்ச அதிமுக இது இல்ல. சசிகலா அம்மா வெளில போயிட்டாங்க. டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டாரு. இன்னைக்கு ஓபிஎஸ் போய் பாஜக போயிட்டாரு. செங்கோட்டையன் நிக்கிறாரு. அதிமுக பலமா இல்ல. முதல் விஷயம், திமுக எதிர்க்கிறதுக்கான சக்தி அதிமுக இல்ல. அது தாவேகா கிட்ட மட்டும் தான் இருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு 8% வாங்கி வச்சிருக்காங்களே, இந்த 8% 8 இருக்குமான்னு என் கேள்வி. இந்த 8 தாங்கி தாவேகா 10க்கு போறது அப்புறம் இருக்கட்டும். நீங்க முதல்ல 8 வைப்பீங்களா? இல்ல, எங்க டார்கெட் 10 இல்ல. எங்க டார்கெட் நாம் தமிழ் இல்ல. அவருடையதே சொல்றோம் 10% வந்து கூட வரும்னு நீங்க சொல்றீங்க. இப்ப 10% வந்துருவோம். எங்க நம்மளை விட வந்து இப்ப வந்த கட்சி வந்து 2% அதிகம் வாங்கிருமோன்ற ஒரு பயத்துலதான் நாம் தமிழர் வந்து தாவேகாவை எதிர்க்கிறீங்களா? நாம் தமிழ் தாவேகா எதிர்க்கக்கூடிய காரணம் வந்து பல இடங்களை நான் சொல்லியிருக்கேன். தம்பிங்களுக்கு, டிவிகே தொண்டர்களுக்கு கூட ரசிகர்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா என்னன்னு சொன்னீங்கன்னா, அவர் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கடந்த 15 ஆண்டுகளாக ஒரு கட்டமைச்சு வச்சிருக்க தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கும்போது இப்ப விஜய் புதுசா வந்து எனக்கு தமிழ் தேசியம் ஒண்ணுதான், திராவிடமும் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம கட்டமைச்ச இந்த ஒரு மாளிகையை தகர்த்திட்டாரு அப்படின்ற கோபம் தான் நாம் யாருக்கு சீமானுக்கு. அது அந்த கோபம் இல்ல. இன்னும் கொஞ்சம் மாற்றம்னா, நம்ம இது மாதிரி இளைஞர்களை மட்டும் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருந்தோமே, இன்னைக்கு ஒட்டுமொத்த இளைஞரும் எல்லா கட்சியிலும் நாங்க போறானே, எனக்கு அவனோட வாக்கு இதுக்கு மேல இல்லையோன்ற அச்சம் தான் ஏற்படுது. பாய் சொன்ன வாதம் உண்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் என் கேள்வி, திராவிட அரசியல் எதிர்க்கிறதா இருந்தா நமக்கு முதல் எதிரி யாரு? நாம் தமிழருக்கு திமுக, அதிமுக, திக, தேமுதிக, மதிமுக.
அவங்கள பத்தி பேசுறதே இல்ல. இந்திய தேசியத்தை எதிர்க்கிறதா இருந்தா காங்கிரஸ் இல்லை. இன்னைக்கு நரேட்டிவ்ல தாவே கதை ஒரு பெரும் கதறாரு. கீழ இருந்து பாட்டு சீமான் சிலாகிக்கிறாரு. என்ன தேவைன்னா யார் கொடுத்த அஜெண்டா? என் கேள்வி இதுதான். நீங்க எல்லாமே இல்லாத ஒண்ணுக்கு அஜெண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. மோடி கொடுத்த அஜெண்டாவா திமுகவோட பி டீமானு இல்ல. இங்க கொடுத்திருக்கிற வேலை மோடி அவர்கள் கொடுத்தாரா, ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாருன்னு இல்ல. தாவேக்காவை நீங்க எதிருங்க, தாவேக்கா எங்களோட கம்பெடிட்டரா வந்துடாம பாத்துக்கங்கன்றது சீமான் அவர்கள் கொடுத்த அஜெண்டாவும் எனக்கு சந்தேகமா இருக்கு. அது கேட்ட எல்லா முகாந்தாரமும் நான் சொல்றேன். வீட்டுல போய் பாத்துருக்காரு, சபரீசனை பார்த்ததான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு திமுக எடுத்து பேச மாட்டேங்கிறாரு. எனக்கு எல்லா டவுட் வருது. அந்த நீங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். தெளிவான டவுட். திமுக வைத்து பேச வேண்டிய இடத்துல எதுக்கு நாம் தமிழ் தாவேக்கா வைத்து பேசுதுன்ற கேள்விக்கு பதிலே இல்ல, பதில் வராது. நீங்க ஒரே ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா, நாம் தமிழ் கட்சி சார்பா இங்க வாதம் பண்ண வரல. டிவிகேவினுடைய அரசியல் சடுகுடு விளையாட்டு இதை பத்தி தான் நான் பேச வந்தேன். புரியுங்களா? ஆனா பேச்சு வரும்போதுதான் நம்ம பதிலடி கொடுக்க வேண்டியது நிலைக்கு ஆயிடும். புரியுங்களா? ஏன்னா சீமானுடைய அரசியல் வேற, விஜயுடைய அரசியல் வேற. ஆமா, சீமானுடைய ஜெயிக்க வரல, விஜய் ஜெயிக்க வந்திருக்காரு. வித்தியாசம் இருக்கு. சீமானுடைய அரசியல் என்பது கொள்கை சார்ந்தது, விஜயுடைய அரசியல் என்பது சினிமா மோகம் சார்ந்தது. நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ளமான ஒரு இதுதான். ஆனா தமிழகத்துல டிவிகேக்கு நல்லாவே தெரியும். இங்க பெரிய கட்சிகள் கட்டமைப்பு நல்லா இருக்கு. பூத் கமிட்டி முதல் கொண்டு எல்லாமே கட்டமைப்பு. திமுக அதிமுக கூட்டணிகள் அப்படி இருக்கு. ஆனா இப்போ இந்த போட்டி யாரு? இப்போ புதுசா மூன்றாம் ஒரு இடத்துல வரணும். அந்த கட்சி எது? டிவிகேவா என்டிகேவா? இதுதான் இந்த ரெண்டு மூன்றாவது இடத்துக்கு போட்டியா நாம் தமிழர் பேசுறாங்கன்னு சொல்றீங்களா? மூன்றாம் இடத்துக்கு போட்டின்றது கூட நம்ம சொல்ல முடியாது. இந்த ரெண்டு குழுவா தான் நான் பிரிக்கிறேன். அதிமுகவின் சுப்பீரியாரிட்டியை ஏற்றுக்கொள்ளும் நாம் தமிழர் மூன்றாம் இடத்திற்காக தான் போட்டி போடுகிறார்கள். நாம் தமிழர் மூன்றாம் இடத்துக்கு தான் போட்டி போடுகிறாங்க. அதனாலதான் திமுக அதிமுக இப்போ அதிமுக ஒதுக்கிட்டு திமுக கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த 10 நாளா சீமானுடைய பிரச்சாரத்தை நீங்க பாருங்க, பிரச்சாரத்தை பேச்சுக்களை பாருங்க. திமுகவை எப்படி எதிர்க்கிறோம் அதே மாதிரி அதிமுக எதிர்க்கிறார். பாஜகவை எப்படி எதிர்க்கிறோம் அதே மாதிரி காங்கிரஸ் எதிர்க்கிறார். கடந்த 10 ஆண்டுகளுடைய பிரச்சாரத்தை நான் 4 பாயிண்ட் சொல்றேன். எடப்பாடி அவர்கள் சித்தப்பா ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு துக்கம் விசாரிப்போம். நாங்க பாஜக இருக்கக்கூடிய சங்கி யாரு மரணத்துக்கு யார் வீட்டுக்கு போனோம்? மூகாமுத்தோட மரணத்திற்கு அவர் வீடு ஈசிஆர்ல இருக்கு, சீமானன் வீடு ஈசிஆர்ல இருக்கு. அதை விட்டுட்டு ஆலர்பேட்ல இருக்க சிஎம் வீட்டுக்கு ஏன் வந்தாருன்னு கேள்வி வருதா இல்லையா? இல்ல மூகாமுத்து யார் வீட்டுல வச்சு பார்வைக்கு வச்சிருந்தாங்க? அவர் வீட்டுலதான், ஈசிஆர்ல தான். ஆலர்பேட்ல இல்லையே, ஈசிஆர்ல அவர் வீட்டுலதான் வச்சிருந்தாங்க. இறந்த உடனே தூக்கிட்டாக்க வந்துட்டாங்க. நீங்க அப்ப நீங்க உடலுக்கு மரியாதை செலுத்துவது அப்ப அங்க போயிருக்கணும். அவர் உடல் நீங்க தகனம் பண்ணதுக்கு அப்புறம் போனா அவர்கிட்ட தானே போயிருக்கணும். என் கேள்வி, அப்ப சங்கீன்னா நண்பன் ஒண்ணு சொன்னாரு. அப்ப யார எடுத்து சீமான் பேசிக்கிட்டே நான் நம்பணும்? சங்கீனா நண்பன் சொன்னது யாரு? இப்ப ரஜினி சார் வீட்டுக்கு ரஜினி வந்தா நீ ஒரு கன்னடிகன், நீ ஒரு மராட்டியன், நீ ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்த என்னென்னலாம் பேசியிருப்பாங்க. இன்னைக்கு ரஜினி சார் வீட்டுக்கு போயிட்டு வராங்க. விஜய் சார் அரசியல் வந்தது பிறகு அஜித் சார் என்னென்னலாம் பேசியிருப்பாங்க. நாம் இருங்க, அஜித் சார் என்னென்னலாம் பேசியிருப்பாங்க நீங்க போட்டு பாருங்க. சாட்டை துர்முருகன் எவ்வளவு அவதூறா பேசியிருப்பாரு. இன்னைக்கு விஜய் சார் வந்தா இவங்களுக்கு அஜித் சார் நல்லவர் ஆயிட்டாரு. இது போல விஜய் சார் மேல இருக்கக்கூடிய வன்மம் இவங்களை எல்லார் பக்கமும் சாய வைக்கிறது. இப்ப விஷயத்தை மாத்துறாரு. என்ன சொன்னீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய சடுகுடு விளையாட்டுகள் தமிழகத்துல அரசியல் களத்தில் ஏன் இறங்கி இருக்காங்க? இத்தனை நாளா பாருங்க, துப்பாக்கின்ற ஒரு படம் எடுப்பாங்களாம், பீஸ்ட்னு ஒரு படம் எடுப்பாங்களாம். அந்த படத்துல எல்லாம் முஸ்லீம்ல தீவிரவாதியா பயங்கரவாதியா சித்தரிச்சு இங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவாங்க. அதே நேரத்துல இன்னைக்கு அரசியல் படத்தை விடுங்க. நாம் தமிழ் சீமான் எனக்கு ஓட்டு போடாத இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் மைனாரிட்டிகளும் சாத்தானின் பிள்ளைகள் சொன்னாரு. ஒரு படத்துல பேசுனது பெருசா இல்ல ஒரு நிஜத்துல பேசுறது பாருங்க, சாத்தானின் பிள்ளைகள் சொன்னாரா இல்லையா? இதுதான் நெரேட்டிவ் மாத்துறதுன்றது. இப்ப விஜய் எப்படி நம்ம போட்டி போறது என்டிகே எதிராக தான் போட்டி போறோம். எப்படி டிஎம்கேன்னு மாத்தி நெரேட்டிவ் செட் பண்ணாரு. அதே மாதிரி நான் கேட்கிற கேள்வி, பீஸ்டும் துப்பாக்கி திரைப்படங்களை முஸ்லீம்களை தீவிரவாத சரி எடுத்தீங்க, இன்னைக்கு அரசியல வந்துட்டீங்க, இன்னைக்கு எல்லாரும் நானும் ஒரு பொதுவான தலைவர் ஆயிட்டீங்க. இன்னைக்காச்சும் குறைஞ்சபட்சம் ஒரு வருத்தமாச்சும் விஜய் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது படம் வேற, நிஜம் வேற, வாழ்க்கை வேற, அரசியல் வேற புரிஞ்சுக்கிட்டு
மூலமாக சில பேருடைய மனம் புண்பட்டிருக்கு அப்படின்றப்போ அதுல நம்ம மன்னிப்பு கேட்கறதுல ஒண்ணும் தவறு இல்ல. இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, வருத்தப்படும் தெரியல படமா பாக்குற அந்த ஒரு தெளிவு இருக்கிறவங்க பத்தி நான் பேசுறேன். என்ன ஒருத்தர் கேட்டாங்க இந்த கேள்வியை, ஜனநாயகன் படத்துல கத்தியோட வராரு, வன்முறை தூண்டுறாரு, அது ஒரு படம்னு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ரசிகர்களுக்கு அந்த தெளிவு இருக்கு, பொதுமக்களுக்கு அந்த தெளிவு இருக்கு, ஊடகத்துக்கும் மற்ற கட்சிகளுக்கும் தான் அந்த தெளிவு இல்லையான்றதான் என் கேள்வி. அப்ப நான் கேள்வி கேட்கிறேன், இஸ்லாமியர்களை வந்து அந்த காட்டுறது வந்து படம்னு சொல்லி அதை நம்ம விட்டுறலாம்னு நினைக்கிறீங்களா? நான் திரும்ப சொல்றேங்க, அந்த படத்தை வந்து நான் படமா மட்டும் தான் பாக்குறேன். நான் எந்த படத்தையுமே படமா மட்டும் தான் பாக்குறேன். அந்த புரிதல் இல்லாதவங்களுக்கு பிரச்சனைங்க இருக்குல்ல. ஒரே நிமிஷம், ஒரு பதில் நான் இவருக்கு சொல்லிடுறேன். படத்தை படமா பாக்கல, படத்தை படமா பார்த்து விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் சேர்ந்திருக்காரு. ஏங்க இன்னைக்கும் சொல்றேன், ஒரு படத்துக்காக அந்த கொண்டாட்டம் இல்ல. இந்த தமிழக மக்களுக்கு அவர் சம்பாதிச்ச காசுல என்ன செலவு பண்ணிருக்காரு அது தெரியலன்னா இல்ல நான் சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், நீங்க பதில் கேட்டுக்கங்க. நான் சொல்றேன், தமிழகத்துல விலையில்லா விருந்தகங்கள், மருந்தகங்கள், படிப்பகங்கள், விழியங்கள் இப்பெல்லாம் இருக்கிறதா உங்களுக்கு தெரியுமா? இது பிஜேபி எப்படி இந்த பிஜேபியோட ஃபார்மட் வந்துட்டாங்க. இஸ்லாமியர்களை பத்தி நீ அவ்வளவு மோசமா திரைப்படங்கள் எடுத்து இல்ல, நான் இதை ஒருபோதும் ஏத்துக்க மாட்டேன். எடுத்தாங்களா இல்லையா? நான் தெளிவா சொல்றேன், ஒருத்தர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து ஆட்சி நடத்துறவங்க இங்க இருக்கிறாங்க, சிஏஏக்கோ வக்ஃபு போர்டுக்கோ கேஸ் போடாத ஆளுங்கட்சிகள் இங்க இருக்கிறாங்க, அந்த பாஜக கூட கூட்டணி வைக்கிற அஇஅதிமுக இருக்கிறாங்க. இவங்களுக்கு இது பிரச்சனை கிடையாது. வாக்கு செலுத்தாத இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இங்க சாத்தானின் பிள்ளைகள் சீமானன் சொன்னாரு. இது எதுவும் பிரச்சனை இல்ல. நான் கேட்கறது திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் படத்துல ஒரு சீனை பார்த்துட்டு இவ்வளவு பிரச்சனை நிஜமான பிரச்சனை கிடையாது. இவங்களுக்கு ஒரு அஜெண்டா. என்னடா விஜய் சார் கார்னர் பண்ணலாம், சிறுபான்மையினரோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறாரு. இவர் வந்து அரசியல் தம்பிக்கு ஒன்னும் புரியல. உண்மையில இன்னைக்கு விஜய் எதிர்க்கல. நான் 2012 அந்த திரைப்படம் தீபாவளி அன்னைக்கு விடுதலை பண்ணும்போது விஜய் வீடு முற்றுகை போட்டு நீதிமன்றத்துல வழக்கு போட்டவன் நானு. அதன் பிறகு பேஸ்ட் படம் இன்னைக்கு அரசியல் இறங்கியிருக்காரு. நீதிமன்றத்துல என்ன சொன்னாங்க? நீதிமன்றத்துல என்ன சொன்னாங்க? போன்ற திரைப்படங்களை இனி எடுக்க கூடாதுன்னு யார் முருகதாஸ் அவனை எச்சரிச்சாங்க. இது போன்ற படங்களை எடுத்தா நிச்சயம் நாங்க எஃப்ஐஆர் போட சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இல்லங்க, நான் திரும்ப சொல்றேன், எனக்கு சில புரிதல் இருக்குங்க. நான் அந்த புரிதல் படிதான் பேச முடியும். இன்னைக்கு பாய் ஒண்ணு கேட்கறதுக்காக நான் டிவைட் ஆக முடியாது. நான் தமிழகத்தில் இல்ல, உலக அளவுல இருக்கக்கூடிய சினிமாவை பாக்குறேன். அது ஒருத்தர் இருக்கிறீங்க சார். இங்க நம்ம தமிழ்நாட்டை மட்டுமே சினிமாவை பார்த்தா எம்ஜிஆர் முதல்வர் ஆயிருக்காரு தமிழ்நாட்டுல. இன்னைக்கு விஜய் சார கார்னர் பண்றது ஒரு பாயிண்ட் இல்ல. நான் வண்டி எங்க தெரியுமா போகுது, நேரம் 50 வருஷம் முன்னாடி எம்ஜிஆர் வீட்டுக்கு போகுது. எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரி சினிமா வந்தாரு. ஏங்க இதை தாண்டினா ஒரு மக்கள் அபிமானம் ஒண்ணு இருக்கு. நான் எல்லா தலைவர்களும் ஒருமித்த நேரா வச்சு ஒரே கேள்வி கேட்கிறேன். நீங்க எல்லாருமே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க மக்களுக்கு? ஒன்னே வந்து எம்ஜிஆர் வந்து திமுக இருந்தாரு. மக்களுக்கு அந்தந்த கட்சியில் நீங்க செய்த பணிகளை தாண்டி மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்ற கேள்வி எடுக்கும்போது அந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாரோட விஜய் அகடாதான் இருக்கிறாரு. என் பாயிண்ட் என்ன, மக்கள் கிட்ட வந்து மக்கள் கிட்ட இந்த பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கி இருக்கவங்க கிட்ட இருந்து மாற்றத்துக்கு தான் தீர்வு. இங்க இருக்கக்கூடிய ஊழலா இருக்கட்டும், குடும்ப அரசியலா இருக்கட்டும், லாக் அப் டெத்தா இருக்கட்டும், ஜாதி ஆணவ கொலையா இருக்கட்டும், இல்ல விலைவாசி உயர்வா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இருக்க ஒரே தீர்வு. ஏன்னா இந்த பிரச்சனை உண்டாக்கு இந்த இங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சிகள் பண்ணதா இல்லையா சார்? அதை மட்டும் சொல்லுங்க. சினிமானால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்களா இல்லையா? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுதுன்னா அது நம்ம வந்து கொஞ்சம் சொசைட்டல் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட எடுக்கிறதுல தவறு இருக்கா? எனக்கு இதுல ஒரு பதில் இருக்கு. நான் ஒரு பர்சனலா என்னால ஒரு பதில் சொல்ல முடியும். நான் அந்த பதில கூட சொல்லாம தவிர்த்துக்கிட்டு இருக்கிறது, இந்த சினிமாவோ அது சார்ந்த டாபிக்கோ யார் ஒருத்தரையும் தனிப்பட்ட முறையில கார்னர் பண்ணக்கூடாதுன்றதுக்காகத்தான். என்கிட்ட பதில் இல்லாம இல்ல. நான் தெளிவா சொல்றேன், தனிப்பட்ட முறையில தாக்குறது தப்பு இல்ல. ஒரு தனிநபரை பத்தி இல்ல, நான் தனிநபரை பத்தி இல்ல, தனிப்பட்ட பதிலத்தை ஒரு சமூகத்தை தீவிரவாதி கூடாரமாக்கி காட்டினது யாரு? இல்ல, இது அந்த படத்தை நான் எந்த பாயிண்ட்லயும் நான் ஏத்துக்க மாட்டேன். அப்போ இவங்க வந்து விஜயகாந்த் படத்துல பாகிஸ்தான் தீவிரவாதிகளா வந்தவங்க யாரு? அந்த படத்தை எல்லாம் நீங்களும் பாருங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சொல்லப்பட்டது யாரு? இந்த பிரச்சனை தெரியுங்களா? இல்ல முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. விஜயகாந்த் அவர்களோட படத்துல வந்தக்கூடிய பாகிஸ்தான் தீவிரவாதிகள் யாரு? பாகிஸ்தான் தீவிரவாதி விஜயகாந்துக்கு முஸ்லிம்கள் ஆதரிச்சாங்களா? அதுதான் நான் சொல்றேன் கேள்வி. விஜயகாந்த் முஸ்லிம் அரசியல் திரும்ப தெளிவா சொல்றேன், இதுக்கு என்ன பதில் இருக்கு. ஆனா அந்த பதில் காயப்படுத்தும், அது தப்பா புரிஞ்சு சொல்லுங்க. படத்தை படமா மட்டும் பாருங்கறத என்னோட பதில். எப்படி படத்தை படமா பார்த்து விஜய்க்கு உள்ள கூட்டம் கூடி இருக்குன்ற படத்தை படமா பார்த்தாங்க, அந்த மனிதன் தலைவரா பார்த்தாங்க. திரைப்படத்துல
அவரை வந்து வேற என்ன சாதனை இருக்கு? ஒன்னும் சாதனை இல்ல. திரைப்படத்துல நீங்க ஒரு யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை பேசுறீங்க, யாரோ பாடல யாரோ எழுதி கொடுத்த வசனம் ஆயிடும். விஜய் வந்து அந்த படத்துல நடிச்சிட்டாருனாக்கா உடனே விஜயோட கருத்தா மாறிடும். முரண் புரியுதுங்களா? விஜய் வந்து யாரோ எடுத்த படம், யாரோ இப்ப அந்த கடத்துல கருத்து விஜய் சார், விஜய் சாரே பாதிக்கப்படும். விஜய் சாரே ஒரு சமூகத்துக்கு எதிரானவர். புரியுதா உங்களுக்கு முரண்? இவங்களோட பிரச்சனை என்னன்னா, இவரை கார்னர் பண்றது வேற எந்த பாயிண்டும் இல்ல. இவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்ல மத்த எல்லாரும் குற்றவாளிகள். அந்த குற்றவாளிகளை காப்பதற்காக இவர்கள் என்ன பண்றாங்க, இந்த நரேட்டிவ ஒருத்தர் ஒரு நரேட்டிவ் எடுத்துட்டு வருவாங்க விஜய் எதிரா. அதுல பாய் இந்த நரேட்டிவ் எடுத்துட்டு வராரு. இதை நான் ஒருபோது உண்மையிலே சொல்றேன். அந்த விஜய் ரசிகருக்கு மட்டும்தான் அப்படி இல்ல, தம்பி கூட அப்படிதான் இருக்காரு பாருங்க. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன், நீங்க தான் மடை மாட்டீங்க. ஒரே ஒரு கருத்து என்ன சொன்னா, விஜய் வந்து திரைப்படத்துல எழுதி கொடுக்குறாங்க, நடிக்கிறார், உண்மைதான். ஆனா இந்த கதையை சொல்லும் போது முருகதாஸ், ஏன்னா இவங்க எல்லாம் டாப் ஹீரோ இல்லையா, ஏதோ புதுசா வந்த ஹீரோனா இந்த கதை இப்படி நடி அப்படின்னா நடிச்சுட்டு போவான். இவங்க எல்லாம் யார் இயக்குனர் ஆக்கணும், அந்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் ஆக்கணும், யார் இசையமைப்பாளர் ஆக்கணும், யார் ஹீரோயின், எல்லாம் முடிவு பண்றது இவங்க கையில இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்லீப்பர் செல் என்ற ஒரு கான்செப்டை துப்பாக்கி படத்துல கொண்டு வந்து செருப்புகள்ல வேலை செய்வான், பங்கர்ல வேலை செய்வான், திடீர்னு இவங்களுக்கு உத்தரவு எங்க இந்த பாகிஸ்தான்ல இருந்து வரும், இவங்க குண்டு வைப்பாங்கன்ற ஒரு கான்செப்ட் உனக்கு முருகதாஸ் சொல்லும் போது உங்களுக்கு என்ன புத்தி அப்போ தெரியல? உங்களுக்கு ஒரு முஸ்லீமை டார்கெட் பண்ணி இது அடிக்கிற மாதிரி எவ்வளவு பெரிய கேவலம்ன்றது தெரியாது அவங்களுக்கு. இத எல்லாரும் இதெல்லாம் வந்து தீவிரவாதியா பார்த்தாங்க. நீங்க வந்து இஸ்லாமியர்கள் பொதுவா சொல்லாதீங்க. நான் இஸ்லாமியர் நான் தொப்புள் விஷயம் பேச வேண்டாம். நீங்க பேசுங்க, நான் என்ன சொல்றேன், தீவிரவாதிகளை ஒரு நிமிஷம், ஏன்னா இது ஒரு நிமிஷம், இது நிறைய பேர் சொல்லிட்டு வர கதை. நான் கேள்வி வைக்கிறது யாரு? தீவிரவாதிகள். ஆனா நாங்க தீவிரவாதி ஏன்னு சொன்னா இதே மாதிரி வாதம் தான் முருகதாஸ் கோர்ட்ல வச்சு செருப்படி வாங்கினா. கேளுங்க, இந்த துப்பாக்கி படத்தை இல்ல இவரு பேச விடலன்னா பதில் சொல்ல முடியாது. என் பாயிண்ட் தெளிவா இருக்கு. நீங்க ஒரு பிரச்சனை எடுத்து பேசும்போது அதுல ஒரு கருத்தை, ஒரு விஷயத்த நடந்த மாதிரி சொல்றதோ இல்ல வேற ஒரு பாயிண்ட் சொல்றதோ வந்து இங்க எடுத்துக்கிட்டு இவங்கதான் மொத்தம் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களையும் குற்றம் சாட்டுறாங்க. அந்த குற்றமை யாருமே சுமத்த மாட்டாங்க. இவங்க எப்படி இவர் பேசுற பேச்சு எப்படி தெரியுமா இருக்கு? ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதரர்கள் அப்படிதான், ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகமே அப்படிதான். அந்த நரேட்டிவ் தப்பு. அந்த வார்த்தை தயவு செய்து சொல்லாதீங்க. நீங்க ஒண்ணு வேணாம், இப்போ துப்பாக்கி படம் போடுங்க, அதுல நரேட்டிவ் எப்படி செட் பண்ணிருக்கு பாருங்க. ஸ்லீப்பர் செல் என்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அதுல எப்படி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை தீவிரவாதி மாதிரி காட்டுறது இல்ல, வாய்ப்பே கிடையாது. அந்த தயவு செய்து அந்த வார்த்தை வைக்காதீங்க. எப்படி வைக்காதீங்க? ஏங்க உங்க படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க, அதை கண்டுபிடிக்கிறது தான் ஹீரோ. இல்ல நான் உங்களுக்கு என் கேள்வி பதில் புரிஞ்சிருச்சா? என் பதில் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். திரும்பவும் சொல்றேன், ஒரு திருடனை அவன் பண்ண திருட்டுக்கு திருடன் சொல்றது தப்பு கிடையாது. அவன் இப்படி இருக்கான்றதுக்காக ஒட்டுமொத்த அவன் சார்ந்த சமூகத்தை திருடன் சொல்ற தப்பு. அந்ததான் பண்ணிட்டு இருக்காரு பாய். அது தப்பு. அதை செய்யாதீங்க. நான் பாக்குறேன் இந்த நாட்டு மேலே, இந்த நாட்டு கொடி மேலே பற்று இருக்கிற எவ்வளவு இஸ்லாமிய சகோதரர்கள் ஆர்மியில இருக்கிறாங்க, நேவில இருக்காங்க, போலீஸ்ல இருக்கிறாங்க, ஃபயர்ல இருக்கிறாங்க, உயிரை கொடுத்து வேலை பாக்குறாங்கன்றது எனக்கு தெரியும், நமக்கு தெரியும். இங்க வந்துட்டு ஒட்டுமொத்தமா இவர் அந்த சமூகத்தையே சொன்னா சொல்றது பாருங்க. இதை அகத்தமும் அனர்த்தமும் இருக்கவே முடியாது. அந்த படத்துல அயோக்கியத்தனத்துல உச்சம் இருக்கு. இவங்க சொல்ற கருத்துக்கள் என்ன தெரியுமாமா? நல்லா புரிஞ்சுங்க. துப்பாக்கி இதோ குண்டு வைக்கிறது யாரு? முஸ்லீம் தானே? நான் கேட்கிறேன், நீங்க வந்து குண்டு வைக்கிறது முஸ்லீம் என்னும் போது மும்பை குண்டு வெடிப்பை பத்தி எடுக்கிறீங்க படம், எடுங்க, வேணான்னு சொல்ல. நீங்க முஸ்லீம்ல தீவிரவாதி தான் குண்டு வச்சதான் முஸ்லீம் தான் வச்சான். ஆனா அந்த குண்டு வெடிப்புக்கு முன்னாடி பாபர் மசூதி இடிச்ச அடுத்த நாள் மும்பையில கலவரம் நடந்தது. 2800 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க. லட்சக்கணக்கான இஸ்லாமியருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது அந்த கலவரத்தின் மூலம். அந்த கலவரத்துக்கு காரணம் பாஜகவினுடைய தலைவர் முண்டேவும் பால் தாக்கரேயும். நல்லா புரிஞ்சுங்க, பால் தாக்கரேன்னு சொல்லி கிருஷ்ணா கமிஷன் அறிக்கை சொல்லியிருக்கா இல்லையா? அதை நீங்க மேற்கோள் காட்டு. அந்த கலவரத்துக்கு பிறகுதான் அந்த குண்டுவெடிப்பு நடந்ததுன்னு நீங்க ஏதாவது ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கீங்களா? இதே கோயம்புத்தூர்ல நவம்பர் கலவரத்துல 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க. ஆயிரக்கணக்கான இஸ்லாமியருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. அந்த கலவரத்துக்கு பிறகுதான் குண்டுவெடிப்பு நடந்தது. நீங்க என்னைக்காவது ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கீங்களா? அப்போ இவங்களுடைய கருத்து என்னன்னா, குண்டு வைக்கிறது நீங்க தான் வைக்கிறீங்க, அப்போ உங்களை தானே நாங்க காட்டுவோம். எப்படி உங்களை தானே நாங்க காட்டுவோம்? ஒட்டுமொத்தமா நாங்க முஸ்லீமை தீவிரவாதின்னு சொல்றோம். நீங்க காட்டுங்கப்பா, வேணான்னு சொல்ல, நடந்தது நடந்தா காட்டுங்க. அப்ப கலவரத்தை நீங்க மறைச்சிட்டு குண்டுவெடிப்பு ஏன் காட்டு? ரியாக்ஷனை மட்டும் படமா எடுக்கிறாங்க. இதுதான் எங்களுடைய எதிர்ப்பு. இல்ல, இதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இது கற்பனை. சரி, இல்ல ஒரு வார்த்தை சொல்லு. இப்போ அரசியல் பண்ணிட்ட
இதுக்கு முன்னாடி உனக்கு அரசியல் வேணா சம்பாதிக்கிறது மட்டும் உன்னுடைய குறிக்கோளா இருந்தா, இன்னைக்கு அரசியல் வந்துட்டல ஒரு வார்த்தை சாரி இது வந்து நாங்க படம் அதுக்காக எடுக்கல, இது கற்பனை கதை, இது யாரும் நிஜம் இல்ல அப்படின்னு சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. என்னென்ன பண்ணணும் லிஸ்ட் போட்டு கொடுங்க, சரி. அதை மட்டும் பண்ணிட்டு லிஸ்ட் போட்டு நாங்க கொடுக்க மாட்டோம். 4 தொப்பிங்களை வச்சுக்கிட்டு ஏமாத்துறீங்க ஊர சமூகத்தை. இல்ல யார் ஏமாத்துறதுக்கு வரீங்க அரசியலுக்கு? நான் பேசணுமா கிளம்பணுமா? சொல்லுங்க. நான் பேசணுமா கிளம்பணுமா? நியாயம் வந்தா எல்லாரும் பேசணும். நியாயமா பேசுறதா பேசலாம். நான் அதான் சொல்றேன், பேசுறதா பேசலாம். நீங்க ஒரு நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, சமூகத்துல எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டீங்க. இல்ல இல்ல இந்த பதில் சொல்லியாச்சு. என்ன பதில் சொல்லியாச்சு? அவங்க பதில் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? முடிஞ்சு இந்த டாபிக்.